தலைமையில கத்தி வைத்திருக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது, நீ வேகமானவன், தைரியமானவன், விவேகமானவன். யாரு? மேஷ ராசிக்காரர்கள். ஆனால் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, இந்த தலைக்கு மேல் கத்தி அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான விஷயம். நான் இப்ப சொல்றேன். வேலை அவசர மாற்றம் அல்லது இழப்பு. வேலை ஒண்ணு நீயே அவசரமா மாறிடுவ, இல்லைன்னா வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். வணக்கம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகா கணபதி துணை கொண்டு நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த பராபவ வருஷம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தலைமேல் கத்தி. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், நம்மளுடைய 9 கிரகம், இதெல்லாம் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு போகிறது. இப்போ இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இருப்போம். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமைனா யாருடைய ஆதிக்கம்? குரு பகவானுடைய ஆதிக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஆதிக்கத்தில் நம்ம இருக்கும்போது அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இப்படி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க தலைமேல் கத்தி. என்ன தலைமேல் கத்தி? இந்த பராபவ வருஷம் நமக்கு என்ன சொல்ல வருது? இதனால நமக்கு என்ன சொல்யூஷன்ஸு? எந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும்? கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எங்கே எந்த இடத்துல எந்த கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் நீங்கள் போய் வந்தே ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது நமக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த சந்தோஷங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இறைவனை தேடி நம்மளால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம நட்சத்திர கோவில், நம்மளுடைய இந்த பராபவ வருஷத்தில் இந்த தலைக்கு மேல் கத்தி இருக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயம், அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 சிறப்பான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போல. கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எந்த கோவில் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். தலைமையில கத்தி வைத்திருக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது பயமுறுத்துறதுக்கான பதிவு கிடையாது, விழிக்க சொல்லும் கடவுளின் எச்சரிக்கை. பராபவ வருஷத்துல நீ இப்படி இருக்கணுங்கிறத சுவாமி ஒன்ன எச்சரிக்கை பண்ற மாதிரி. நீ வேகமானவன், தைரியமானவன், விவேகமானவன். யாரு? மேஷ ராசிக்காரர்கள். ஆனால் உன்னுடைய அவசரம், உன்னுடைய கோபம் உன்னுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும். ஸோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் எங்கே எப்படி இருக்கணுங்கிறது சமயோஜித்தனமாக யோசித்து உன்னுடைய ஒர்க்கு நீ வந்து கரெக்டாக நீ பார்த்துக்கணும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கு மேல் கத்தி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம். நான் இப்போ சொல்கிறேன், இந்த பராபவ வருஷத்தில் மேஷ ராசி அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணால் ஒரு பிரச்சனை உண்டு, ஒரு ஆணால் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை உண்டு, ஒரு ஆணால் ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஆணால வரும். அந்த ஆண் அப்படின்னு சொன்னால் 28 வயசுக்கு மேலே 48 வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஆணால கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். இந்த பராபவ வருஷத்தில் கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இது நெகட்டிவாக சில பேருக்கு இருக்குது. உண்மையான ஒரு விஷயம், திடீர் சண்டை, உறவு முறிவு, திடீர்னு உறவு முறிதல், அந்த மாதிரி கவனக்குறைவு, விபத்து வாய்ப்பு நிறையா இருக்கும். அதே போல் வேலை அவசர மாற்றம் அல்லது இழப்பு. வேலை ஒன்று நீயே அவசரமாக மாறிடுவ, இல்லைன்னா வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், யோசிக்காமல் பேசுதல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மேஷ ராசிக்கே உரிய சில விஷயங்களாக இருக்குது. ஸோ ரொம்ப 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 மேஷராசி பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா ராஜகோபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜகோபம்னு என்னென்ன, உன்னுடைய கோபத்தினால்
நீ சில விஷயத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மேஷராசிக்கு உண்டு. ஸோ எங்கே பொறுமையாக இருக்கணும், எங்கே கவனமாக இருக்கணும், எங்கே நிதானமாக இருக்கும், எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, உன்னுடைய தலைக்கு நேரம் ஒரு கத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பராப வருஷத்துல 3 துக்க செய்தி உன்னை தேடி வரும். அது எப்படியோ எங்க இருந்தோ, ஆனா 3 துக்க செய்தி வரும். வருது வரல அப்படிங்கறத இந்த பராப வருஷத்துல நீங்க சொல்லுங்க. பராப வருஷம் சித்திரை மாசத்துல இருந்து பங்குனி மாசம் வரைக்கும் இருக்கு. இதுல 3 துக்க செய்தி உனக்கு வரும். ஐயோ என்ன பண்ண போறோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அந்த ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் வரும். ஸோ அப்ப அந்த நேரத்துல நீ கௌரவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க. உன்னுடைய சில விஷயங்கள்ல எழுதுறதுல, உன்னை பேசுறதுல, எல்லா விஷயத்திலுமே நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பேசுவதற்கு முன் 10 நொடிக்கு முன் யோசி அப்படின்னு சொல்றேன். 10 நொடியாவது நீ யோசிச்சு பேசு. அதே போல முடிவு எடுக்கும் முன் யாரையாவது பெரியவங்கள ஆலோசனை கேட்டு நீ செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நீ எவ்வளவுக்குள்ள கோபத்தை நீ கட்டுப்படுத்துறியோ அவ்வளவுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்கும், அமோகமாக இருக்கும். இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். இந்த தலைக்கு மேல் கத்தி அப்படின்னு சொல்லும்பொழுது நீ யாரை அதிகமாக நீ நம்புறியோ, மேஷராசி யாரை நீ அதிகமாக நம்புறியோ அவனே உன்னுடைய முதல் எதிரி. சூக்ஷ்மமாக மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் டைரக்டா இல்லாட்டாலும் இன்டைரக்டா உனக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு உனக்கு இருப்பான். சரிங்க, மேஷராசின்னு சொன்னா எல்லா மேஷராசிக்கும் ஒரே மாதிரி பலனா இல்லை. அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி இருக்கு, பரணி நட்சத்திரம் மேஷராசி இருக்கு, அதே போல கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷராசி இருக்கு. அப்ப அந்த மேஷராசின்னு சொன்னா இவங்க இந்த பராபவ வருஷத்துல எந்த ஸ்தலத்துக்கு போனா இவங்க வாழ்க்கையில நன்னா வருவாங்க. கண்டிப்பா இந்த பராபவ வருஷம் கண்டிப்பா போகணும். இப்போ ஏதாவது ஒரு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும். அப்ப நீ எந்த கோவிலுக்கு போகணும்? நீ அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய பர்சனா இருந்தா சிறுகுடி அப்படிங்கிற ஊர் இருக்கு. மேப்ல செக் பண்ணி பாருங்க. சிறுகுடி அப்படிங்கிற ஊர் இருக்கும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்தலத்துல போய் நீ உன் காலடி எடுத்து வச்சுட்டு வந்தாலே இந்த பராப வருஷம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உன் ஜென்ம நட்சத்திர நாள்ல போ, இல்ல நீ பிறந்த கிழமையில போ, எப்ப வேணாலும் போ, ஆனா நீ போயிட்டு வா. சிறுகுடி இது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசிக்கு. அப்ப பரணி நட்சத்திரம் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது அக்னீஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்கு, நல்லாடைன்ற ஊர்ல இருக்கு. நல்லாடை அப்படிங்கிற ஊர்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கண்டிப்பா வரணும். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியில பிறந்திருக்குன்னு சொன்னா நீ சுவாமி மலைக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும். இந்த 3 ஸ்தலம் கண்டிப்பாக மேஷ ராசின்னு சொல்லும்போது இந்த 3 ஸ்தலம் கண்டிப்பாக உண்டு. போய் நீ சுவாமி தரிசனம் பண்ணி உன்னுடைய நித்திய கர்மா உன்னுடைய பூஜையை நீ அங்க போய் பண்ணிட்டு நீ சிறப்புடன் நீ வந்த அப்படின்னு சொன்னா உன்னுடைய ராசிக்கு உனக்கு சிறப்பா இருக்கும். ஆனா உனக்கு அந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய கத்தி அப்படிங்கிறது உனக்கு எப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எப்படி தெரியுமா இருக்கு? 12ல ஜாதகத்துல பாத்தீங்கன்னா விரயத்துல சனி, எந்த பக்கம் காசு போகுது, எந்த பக்கம் வருது, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கு. ஒரு பக்கம் குடும்பத்துல பிரச்சனை. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி முடியுமா அப்படி முடியுமான்றது இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ஒரு சைட்ல. இவங்களை எல்லாத்தையும் போட்டு இங்க இருக்கக்கூடிய கத்தி இங்க வரத்துக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கு. நீங்க மேஷராசி விழிப்புடன் இருந்தால் அந்த தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நிறைய இருக்கணும். இருந்தாதான் உங்களுக்கு இந்த கத்தி உங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகோட போறதுங்கிற மாதிரி உங்களுக்கு நன்னா இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா உனக்கு அந்த விஷயம் வரும். அதனாலதான் நீ எங்கேயும் கோபப்படாம எந்த இடத்துலையும் நிதானித்து கேட்டு ஒரு சில விஷயங்களை நீ பண்ணினன்னு சொன்னா ஒரு ராசிக்கு நீ நன்னா இருப்ப. அதுவும் முக்கியமா செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமானையும் நீ நிறைய வழிபாடு பண்ண, தேன் பால் அபிஷேகம் பண்றது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீ பண்ணும் பொழுதும் உன்னுடைய சப்போஸ் நீ அந்த ஊருக்கு போறதுக்கு லேட் ஆகுது, உன்னால போக முடியலன்னு பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலில் போய் அந்த மூலமந்திரத்தை ஜபம் பண்ணி சொல்ல. இதை சொன்னாலே மேஷராசியை பொறுத்த அளவுக்கு இந்த பராபவ வருஷம் நிறைய விஷயத்த உனக்கு கொடுக்கும். இன்னொன்னு சொல்றேன், இந்த பராபவ வருஷம் உனக்கு எதிர்பாராத நல்ல செய்திகளும் வரும், தக்க வச்சுக்கோ. அதே போல உனக்கு அந்த தலைமையில கத்தி இருக்குன்னு சொன்னேனே, அதுதான் முதல் விஷயம். அதை யோசிச்சு நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா ஒரு ராசிக்கு நீ அமோகமா இருப்ப.